என்பிசி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இந்த சம் பாருங்கள். த மீன் ஆஃப் த டேட்டா இஸ் 12, x, 28 ஓகேவா இஸ் 18. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 12x 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சராசரி மீன் அப்படின்னா என்னென்னா எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எத்தனை வேல்யூ இருக்குது? மொத்தம் 3 வேல்யூ தான் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 12 + x + 18 எத்தனை வேல்யூ 1 2 3 அந்த வேல்யூவெல்லாம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு சராசரி கிடைக்கும். ஆனால் அவங்க சராசரியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த சராசரியை நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னென்னா தெரியாத ஒரு எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? 12 + x + 18 இது வந்து 18 × 3 ஆகும். ஓகேவா? இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 3s are 24 ரிமைனிங் 2 1 3s are 3 அப்போ 2 அண்ணா 54ன்னு வரும். இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா சாரி இங்கே 28 ஓகேவா 28 இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 40 + x வந்து 54ன்னு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு x தான் வேணும். அப்போ 54 - 40 which is equal to 14. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 14 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? The average mark of 25 students was found to be 78.4. Later on, it was found that score of 96 was misread as 69. Find the correct mean of the marks ன்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 25 டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணது நான் சம்மேஷன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 25 டிவைட் பண்ணது ஆன்சரை கொடுத்துட்டாங்க. அதாவது ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 78.4. ஓகேவா? ஸோ இதில் வந்து சம்மேஷன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 78.4 × 25 ஓகேவா? ஸோ சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 784 × 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 5 20 ரிமைனிங் 2 8 5 40 42 ரிமைனிங் 4 35 39 8 16 ரிமைண்டர் 1 7 2 14 14 1 15 ஓகேவா? ஆட் பண்ணுங்கள். 0 16 ஓகே. இப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சோம்னா 1916 கிடைக்கிதுங்க. இதுதான் சம்மேஷன் எக்ஸ். ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டர்னா இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஸ்கோர் ஆஃப் 96 வாஸ் மிஸ்ரீட் as 69. ஆக்சுவலாக அந்த சம்மேஷன் எக்ஸில் வந்து 96 தான் இருந்திருக்கணுமா. அதை தெரியாமல் அவங்க 69 படிச்சுட்டாங்களாம். ஓகேவா? அப்போது நான் எது கரெக்டோ அதை ஆட் பண்ணிடுறேன். எது தப்பாக படித்தாங்களோ அதை மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ கரெக்ட் ஆகிடுமா? 69 எடுத்துட்டேன். 96 உள்ளே செட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போது மொத்தமும் இப்போ ஒரு நம்பரை ஆட் பண்ணி ஒரு நம்பரை கழிச்சா டோட்டல் எவ்வளவோ அது மாறாது. 25 தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகே. ஸோ இதில் சமேஷன் எக்ஸ் தெரியாது இல்லையா? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1960 இதில் 96ல் 69 போச்சுன்னா 16ல் 9 போச்சுன்னா 7 8 வரும் 27 வரும் ப்ளஸ் 27 ஓகே. அப்போ பை 25. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1987/25. இதை டிவைட் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும். டிவைட் பண்ணலாமா? 1987 / 25 ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியுது 25 டேபிள்னால் 8 டைம்ஸ் போட்டால் 200 வரும். இங்கே 2 கம்மியாக இருக்குது. அப்போ 7 டைம்ஸ் தான் வரும். 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 175 வரும். கரெக்டாக? அப்போது சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிங்கன்னா 3 223 வரும். ஓகே. 237. இப்போ பாருங்கள் இது 8 அப்புறம் ஒரு 9 டைம்ஸ் வரும். ஓகே. 9 டைம்ஸ் வந்தால் 225 வரும். ரிமைனிங் பார்த்திங்கன்னா 212 வரும். இப்போ இதில் 12 இருக்க பாயிண்ட் வைக்கணும். 120 வரும். 120ல் பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வருங்களா? அப்புறம் திரும்ப 20னா 8 டைம்ஸ் வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 79.48 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். தி மீன் ஆஃப் A, B, C, D and E is 28. If the mean of A, C and E is 24, then the mean of B and D isன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 5 வேல்யூக்கு மீன் கொடுத்துருக்காங்க. சராசரி 5 வேல்யூக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? A + B + C + D + E வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 28. அப்போ அதால் டிவைட் பண்ண வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 28ன்னு. ஸோ இதுலேருந்து A + B + C + D +ஓட வேல்யூ என்ன? D + E +ஓட வேல்யூ 28 × 5. தட் இஸ் 28 × 5னா மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5 40 2 5 10 140. ஓகேவா? இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இஃப் த மீன் ஆஃப் ACE கொடுத்துருக்காங்க. மீன் ஆஃப் ஏசினா அதை 3 ஆட் பண்ணுவோமா?
பை இங்கே எத்தனை இருக்குது 3, அப்போ டிவைடட் பை 3யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 24. ஸோ இதிலேருந்து ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இயோட வேல்யூ என்ன 24 × 3 தட் இஸ் 72. ஸோ இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, 2 வேல்யூ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பி மற்றும் டியோட மீன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கிவன் டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பி அண்ட் டியோட மீன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் டியோட வேல்யூ கிடச்சிருமா? ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இயோட வேல்யூ வந்து 140. அதில் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இயோட வேல்யூ மட்டும் எனக்கு தெரியும். அதனால் மீதி பி ப்ளஸ் டி தான் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 140. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா 72. இது வந்து பி ப்ளஸ் டி. ஓகேவா? ஸோ 140 எனக்கு பி ப்ளஸ் டி தான் வேணும். அப்போது 140 இதை வச்சுட்டு மீதி இன்சைட் கொண்டு வந்தால் 140 மைனஸ் 72. ஓகேவா? அப்போ பி ப்ளஸ் டி வந்து எவ்வளோ வரும் 68ன்னு வரும். கரெக்டாக? ஓகே, இப்போது பி ப்ளஸ் டியோட வேல்யூ கிடைக்கல. மீனா பி அண்ட் டின்னு கேட்டிருக்காங்க. பி அண்ட் டினா என்ன மொத்தம் 2 வேல்யூவா? அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ மீனா பி அண்ட் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் டி டிவைடட் பை 2ன்னு போடணும். அப்போ 68/2 வந்து பார்த்தீங்கன்னா 34 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? 34 தான் இந்த சம்மோட ஆன்சர். NPC ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், த மீன் ஆஃப் 5 members இஸ் 27. இஃப் த 1 number இஸ் எக்ஸ்க்ளூடட் த மீன் கெட் ரெடியூஸ்டு பை 2. வாட் இஸ் த எக்ஸ்க்ளூடட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போது 5 நம்பரோட மீன் கொடுத்துட்டாங்க. நம்ம மீன் சராசரின்னு என்ன சொல்லியிருக்கோம்? எத்தனை நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதால் டிவைட் பண்ணுற ஆன்சர்னு சொல்லியிருக்கோமா? அப்போ அந்த வேல்யூ எனக்கு தெரியாது, சம்மேஷன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் ஆட் பண்ணுது. அது 5ஆல் டிவைட் பண்ண ஆன்சரை கொடுத்துட்டாங்க 27. இந்த இதில் ஒரு நம்பரை மட்டும் எடுத்துட்டா சராசரி வந்து 2 குறை தான். ஏதோ ஒரு நம்பரை இதுலேருந்து எடுக்கிறோம். மொத்தம் 5யும் ஆட் பண்ணது இது. ஓகேவா? அதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு இதில் மீனில் வந்து 2 குறைஞ்சிருமா? அப்போ ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுக்கணும். அப்புறம் ஒரு நம்பர் நான் எடுக்கிறது, நான் இப்போ ஆக்சுவலாக இந்த 5 நம்பரும் நம்ம எதுன்னே தெரியாது. அதுக்கு நம்ம நேம் கொடுத்தோம்னா x1 y இப்படி நம்பர் பண்ணிக்கலாம். x2 அந்த மாதிரி 5 நம்பர் இருந்திருக்கும். x3 x4 x5 இந்த மாதிரி 5 நம்பர் ஆட் பண்ண அவ்வளோ வேல்யூ இது. ஒரு நம்பரை தான் நீக்கிறாங்க. நான் x5ன்னு அதை எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? சமேஷன் எக்ஸில் x5ஐ எடுத்துட்டேன். ஓகேவா? எடுத்துட்டா ஒரு நம்பர் போயிட்டால் கீழேயும் ஒன்று குறைஞ்சிரும். அப்போ 4 நம்பர் தான் இருக்கும் பை 4. இதோட ஆன்சர் என்னென்னா நீக்கும்போது சராசரி 2 குறையுதான். அப்போ இங்கே 25ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போது உங்களை என்ன கேட்குறாங்கன்னா அந்த x5ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா சமேஷன் எக்ஸோட வேல்யூ என்ன 27 × 5. கரெக்டாக? 27 × 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 5s 35, 3 2 5s 10, 135. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ரிலேஷனில் சமேஷன் எக்ஸு மைனஸ் x5 வந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 25 × 4ன்னு வரும். அப்போ 100. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 135. நம்ம வந்து என்ன அந்த எந்த வேல்யூ எடுத்தாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது x5 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது இந்த சைடு வந்துச்சுன்னா 135 மைனஸ் 100. இது இந்த சைடு போச்சுன்னா x5. ஸோ 135ல் 100 போச்சுன்னா எவ்வளோ 35. அப்போ x5 அந்த எடுத்த வேல்யூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 35. இந்த நம்பரை தான் எடுத்துட்டாங்க. ஆன்சர் எங்கே இருக்குது? ஸோ 35 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 6 values 45. இஃப் ஈச் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்டு பை 4 தென் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் நியூ செட் ஆஃப் வேல்யூஸ். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடனும் 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ட் ரிசல்ட்டுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்று கூடயும் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டா நம்ம டேரெக்டாக அதோடு ஆட் பண்ணிக்கலாம். 45ஓட அப்படியே ஆட் பண்ணி +4 போட்டு 49 போட்டுடலாம். ஓகேவா? இது ஒரு டேரக்ட் ரிசல்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணியும் போகலாம். இப்போ பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 6 values 45. அப்போ என்ன அர்த்தம்? சமேஷன் x/6 வந்துட்டு 45ன்னு அர்த்தம். அப்போ சமேஷன் எக்ஸ் என்ன 6 × 45 மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 5s 30, 6 4s 24, 217 வருது. சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த ஒவ்வொரு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட ஒவ்வொன்றையும் வந்து அவங்க 4 இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா? அப்போது மொத்தம் 6. அப்போ எத்தனை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க? 6 × 4 24 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு 270 இருக்குது. ஒவ்வொன்றோடையும் அவங்க எவ்வளோ ஆட் பண்ணியிருப்பாங்க? 4. அப்போ 24 ஆட் பண்ணியிருப்பாங்க. கீழே அதே நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இது
270 294 வருமா 294. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 டைம்ஸா 4 6 24 54 9 டைம்ஸ் 49 கரெக்டாக வருதா? ஸோ ஆனால் பட் இது டேரக்ட் ரிசல்ட்டே இருக்குது. ஒவ்வொன்று கூடயும் ஆட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ சராசரி அதோட எவ்வளோ ஆட் பண்ண சொன்னாங்களோ அதை ஆட் பண்ணிடணும். 4னா 4 ஆட் பண்ணியும் போடலாம். ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் போட்டு பார்த்தும் போட்டுடலாம். ஓகேவா? NBC previous year question பார்த்துட்ருக்கோம். The mean weight of 4 members of a family is 60 kg. 3 of them have the weight 56, 68, 72 kg respectively. Find the weight of the fourth number. ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோகிராம். அவரின் மூவரின் எடைகள் 56 கிலோகிராம், 68 கிலோகிராம் மற்றும் 78 கிலோகிராமே. 4ஆம் அவரின் எடையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 4 பேர், அதில் 3 பேரோட எடையை கொடுத்துட்டாங்க. அப்போது 56 ஓகேவா 56 ப்ளஸ் 68 ப்ளஸ் 72 இன்னொருத்தர் தான் தெரியாது, அவரை நான் x4ன்னு வச்சுக்கிறேன் பை 4. அதோட ஆன்சரை கொடுத்துட்டாங்க எவ்வளோ 16. ஓகேவா? நம்ம இந்த x4 கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது வந்து இன்சைட் கொண்டு போயிடலாமா? அப்போது இதை 3 ஆட் பண்ணிக்கலாம். 56 ப்ளஸ் 68 ப்ளஸ் 72 ஆட் பண்ணுங்கள். 16 வருமா? அப்போ 6 is 12 196. ஓகே, அப்போ 196 ப்ளஸ் x பவர் 4 இது இந்த சைட் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 6 4s 24 214 வந்துடும். ஸோ எனக்கு x பவர் 4 தான் வேணும், நான் 4th மெம்பர் தான் வேணும். அப்போ 240 மைனஸ் 196. ஓகேவா? 240ல் 196 போச்சுன்னா 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 3ன்னு இருக்கும். 13ல் 9 போச்சுன்னா 4. ஓகேவா? இப்போ 44. அப்போ 4th மெம்பரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 44 kg. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபார் விச் செட் ஆஃப் நம்பர்ஸ் டூ த மீன் மீடியன் அண்ட் மோட் ஆல் ஹேவ் த சேம் வேல்யூஸ். பின்வரும் எண் தொகுதிகளில் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு ஒரே அமைப்பாக வரும் தொகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3யுமே கண்டுபிடிச்சி பார்க்கணும். 3 ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மீன் நம்மளுக்கு தெரியும், எத்தனை வேல்யூ இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதால் டிவைட் பண்ணணும். மீடியனா சென்டர் வேல்யூ, மோட்னா எது அதிகமாக இருக்கோ அதுதான் மோடு. ஓகேவா? இப்போ இது 3யும் செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாமா? இதில் மோடு வந்து 2 தான். 3 டைம் 2 வந்திருக்கு. அப்போ மோட் 2 கரெக்டாக வருது. மீடியன்ஸ் செக் பண்ணால் சென்டர் இது வந்து ஈவன் நம்பராக இருக்கனால 2 + 2 சென்டரில் இருக்க 2 வேல்யூமே எடுத்துக்கணும். இப்போ இது 2யும் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் 2 தான் வருது. இது அதாவது மோடு மீடியன் கரெக்டாக வருது. அடுத்து மீன் கண்டுபிடிப்போம். மீன் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணுமா? 2 + 2 4, 4 + 2 6, 6 + 4 10, 10 4 டிவைட் பண்ணால் 2.5ன்னு வருது. அப்போ மீன் மட்டும் சரியாக வரல ஃபஸ்ட் ஒனுக்கு. அப்போ இது வராது. ஓகேவா? ஓகே, அப்போ செகண்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 தான் அதிகமாக வந்திருக்கு. அப்போ மோடு பார்த்தீங்கன்னா 3 செகண்டில். ஓகே, மீடியன் பார்த்தீங்கன்னா சென்டர் வேல்யூ பாருங்கள். இதில் பாருங்கள் 3 சென்டராக இருக்கிறது 3 தான். அப்போ மீடியன் 3. இது 2 கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து நம்ம மீன் மட்டும் செக் பண்ணணும். மீன் எப்படி செக் பண்ணணும்னு சொன்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அத்தனை நம்மளால் டிவைட் பண்ணும். இதை ஆட் பண்ணுங்கள். 1 + 3 4, 4 + 3 7, 7 + 3 10, 10 + 5 15. 15 எத்தனை எதால் டிவைட் பண்ணும்? 5ஆல் டிவைட் 1 2 3 4 5ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 3. அப்போ இது 3ம் கரெக்டாக இதுக்கு தான் வருது. அப்போ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? NBC ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த மந்த்லி இன்கம் ஆஃப் 6 ஃபேமிலிஸ் ஆர் 3,500, 2,700, 3,000, 2,800, 3,900, 2,100. ஃபைண்ட் த மீன் இன்கம். ஸோ 6 குடும்பங்களின் மாத வருவாய் முறையே 3,500, 2,700, 3,000, 2,800, 3,900 மற்றும் 2,100 எனில் வருவாயின் சராசரி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சராசரினா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை இருக்கோ அதில் டிவைட் பண்ணுவோமா? ஸோ எல்லாத்துலேயும் 100 இருக்கனால நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 35, 27, 30, 28, 39, 21 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 12, 8, 20, 29, 30, 0, ரிமைண்டர் 3, 4 3 இருக்கா? 1 2 3 4, 4 3s 12, இது 6. ஓகேவா? அப்போ 18 வருது. இப்போ 118 வருது. நம்ம 2 0 விட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை ஆள் டிவைட் பண்ணும்? 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். இப்போ 3,000. இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3,000. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் பார்த்துட்ருக்கோம். There are 5
4 5s 9 6 6 9s and 5 4s இந்த நம்பர் லிஸ்ட் மோடுஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் எனில் 5 4களும் உள்ளது எனில் முகடுன்னு கேட்டிருக்காங்க. முகடு மோடுன்னா என்னென்னா எத்தனை கவுண்டிங் எது அதிகமாக இருக்கோ அதுதான் போடணும். இப்போ 4 5ஸ்னால் இங்கே பாருங்கள் 5 4 டைம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, எது அதிக டைம் வருதோ அதுதான் மோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே வந்து அந்த மாதிரி கவுண்டிங் எது அதிகமாக இருக்குன்னா 9 6 இருக்கும். 6ஏ வந்து 9 டைம்ஸ் இருக்கும். டைம்ஸ் தான் பார்க்கணும். 6 தான் 9 டைம்ஸ் இருக்குது. அப்போது அதுதான் இதோட மோடு. ஓகேவா, அப்போ மோடு வந்து பார்த்திங்கன்னா 6, ஏன்னா அதுதான் 9 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் சம்மோட ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த மீடியன் ஆஃப் A, 2A, 4A, 6A, 9A இஸ் 8, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. மீடியனாக என்ன பண்ணுவோம், முதல்ல அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். பட் அவனே அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்கான். A, 2A, 4A, 6A, 9A இஸ் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. அப்போ மிட் வேல்யூ இது 1 2 3 4 5 ஆட் நம்பர் இருக்கனால மிட் வேல்யூ வந்து 3 தான் வந்துட்டு இந்த சம்மோட மீடியன். அப்போ மீடியன் வந்து பார்த்திங்கன்னா 4A. ஓகேவா, மீடியன் வந்து பார்த்திங்கன்னா 4A. பட் 4Aவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4A இஸ் ஈக்குவல் டு 8னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ வேணும். ஓகேவா, அப்போது A வந்து 8/4, அப்போது 2. ஏவோட வேல்யூ என்ன 2. ஓகே, இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 2. ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். த மீடியன் ஆஃப் த டேட்டா 24, 29, 34, 38, 35 அண்ட் 30ன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை அளவுன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை அளவு மீடியன் கேட்டாவே முதல்ல அது அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். 24 29 நெக்ஸ்ட்டு 30 வரும். அதுக்கப்புறம் தான் 34, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும் 35 38. ஓகேவா, 38 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் நம்பராக ஈவன் நம்பராக பார்க்கணும். ஆட் நம்பர்னால் சென்டர் வேல்யூ போட்டுடலாம். பட் ஈவன்னா 2 வேல்யூ வரும். ஓகேவா, ஸோ 2 வேல்யூ வந்துச்சுன்னா 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ 30 + 34 / 2. ஓகேவா, அப்போது 64 / 2 32 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா.